பப்ளிக்காக பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ். இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து செஞ்சிட்டாரு, இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னா முன்னே ஒத்துக்கிட்டேன். பேசுகிறீங்க வேற ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி. அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் டப்பிங் பண்றாங்க. இவர் கேட்டு எழுதுனதுக்கு அப்புறம் தான் கேஸ் போட்டு ஆகி லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் அப்படியே போய் ஒரு பேச்சை யாராவது அங்கே வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டு வர படத்தை நான் தான் பேசுறேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடித்தாங்கன்னு பார்த்தேன். யார் அவங்களையே ஏய் லோகேஷ் போய் பாரு. பப்ளிக்காக பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ். இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. ஒரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் தெரியாது. செஞ்சிட்டாரு, இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னா முன்னே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சிட்டா இருப்பேன். இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துருச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்கள் அதோட ஓவர். இனிமேல் ஒன்றுமே இல்லை வையா. நீங்கள் தப்பாக நினைக்க பேசுகிறீங்க. வேற ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் எனக்கு பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும். ஒன்றுமே கிடையாது. இது வேலை இருக்கு. இனி அவங்க என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வாரு. சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லிருக்காரு. சார் நாங்க எல்லா எலெக்ஷன்லயும் சொல்றது, இவர் வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டாரு, வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளவுதான். என்ன வேணும் ஏங்க? 1985 இருந்து அவரு தானே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்ல. ஒண்ணுதான் இருக்கு. நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்ன திரை யூனியனுக்குள்ள வரணும். இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தர் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றா இவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு ஒரே ஒரு விளக்கம், சின்மையே நான் பேச விட்டேன்னு ராஜேந்திரன் சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா? நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது. இத சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினார், தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணறான். ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்ல? அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேசணும் நான் பாத்துட்டு இருக்கேன். எல்லாம் சும்மா அதான் சொல்றேன், பொய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. Newspeak 7 around you.